ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாமை பற்றியே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் அதை விட முக்கியமாக கோச்சிங் பற்றின எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கும். ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சிங் சென்டர்ஸை பற்றி மட்டும் தெரிய வேணாம், கோர்ஸஸை பற்றியும் கண்டிப்பாக தெரியணும். இப்போ கோர்ஸை பற்றின ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ஸ் தட் இஸ் அப்லோடட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிங்க. அண்ட் அந்த டவுட்ஸ் எல்லாமே காமனாக எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான். அதை கன்சாலிடேட் பண்ணி எந்த மாதிரியான கோர்சஸ் ஜாயின் பண்ண, ரொம்ப முக்கியமாக எப்போ ஜாயின் பண்ண அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, தட்ஸ் ஃபைன். அண்ட் கோர்சஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஆப்ஷனல் கோர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு பிசிஎம் கோர்சஸ் போகலாம், ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும், மெயின்ஸ்க்கு மட்டும். ஸோ ஏகப்பட்ட ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் தேர் ஆர் மெனி ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ். லைக் இப்போ மனிதநேயம்லலாம் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லையும் வெவ்வேறு டைமிங்கில் இந்த கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஒரு காமன் குவரி என்ன அப்படின்னா, இன்னும் மனிதநேயமில் எப்போ கோச்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கல. அண்ட் அது எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் அ லாக்டவுன் பீரியட், நமக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வைக்க முடியும், என்ட்ரன்ஸ் வைக்க முடியுமா முடியாதா, கிளாஸஸ் எப்போ ரெனியூ ஆகும், ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் இல்லை. மீன்வைல் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தேவர் மெனி குவரிஸ். ஸோ ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் பெட்டர் ஆன்லைனில் இப்போ ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா ஆஃப்லைன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகுதா, இல்லை மனிதநேயம்காக வெயிட் பண்ணுறதா, மனிதநேயம்க்கு வெயிட் பண்ணால் எனக்கு அவங்க சீட் கொடுப்பாங்களா, இல்லை வந்துட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்குல்ல, ஸோ அதில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கவா, எனக்கு எப்போ எந்த டைமிங்கில் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த டவுட் ரொம்ப காமனாக இருக்கும். அண்ட் அதில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், எல்லா கோச்சிங் சென்டர்லையும் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் தான் கோச்சிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த இன்ஸ்டியூட் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. மேபி இருந்திருக்கலாம் இவ்வளோ நாளைக்கு, ஆனால் இப்போது இந்த டைமில் அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆல்ரெடி ஆன்லைன் கோச்சிங்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன இன்ஸ்டியூட்ஸ் மேபி இப்போ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இல்லாத ஒருத்தங்களால் இப்போ லாக்டவுன் பீரியடில் அவங்க அந்த கோச்சிங்ஸை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிற ஐடியா நமக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கோர்ஸை பற்றி இப்போ ஐடியா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கப்புறமா அதோடைய கோச்சிங் எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து அந்த இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன டைமிங்கில் இந்த கோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரி, இன்ஸ்டியூட்டோட டைமிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சரி இன்னொரு 5 days தான் இருக்குது, நீங்கள் 5 daysக்குள்ளே இந்த பேட்ச்க்கு என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும். அண்ட் நீங்கள் அவசரப்பட்ட அந்த 5 நாளைக்குள்ளெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அது பேட்ச் 1ஆக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, மேபி 1 or 2 months கழிச்சுட்டு பேட்ச் 2 போடுவாங்க. அதுக்கப்புறம் பேட்ச் 3 போடுவாங்க. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒகல்ஸ் எனக்கு இன்னும் காலேஜ் ஒர்க்ஸே கொஞ்சம் இது பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கும் போது உங்களால் ஜூன்லேயே அந்த கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ ஜூலைலேருந்து ஒரு பேட்ச் இருக்குது, அதுக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சரிப்பா, இந்த டைமிங் எங்கேருந்து நான் தெரிஞ்சுக்கன்னா, எல்லா இன்ஸ்டிடியூட்டும் ஆன்லைனில் அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் அவங்க சில விஷயங்களை போடுவாங்க. அண்ட் ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸில் வந்துட்டு 5 batch 8 batch கூட இருக்கும். சில கோச்சிங் சென்டர்ஸில் 2 batches தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த கோச்சிங் சென்டர்ஸே நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு அந்த இன்ஸ்டியூட்டில் அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். சரி, இதை நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் வந்துட்டு இந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் அப்போ அதுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ திங்க். ஓகே, ஸோ நான் இதுக்காக நம்பி நான் வெயிட் பண்ணேன், பட் இவங்க எனக்கு வந்துட்டு சீட்டு எனக்கு இந்த இடத்துல கிடைக்கல, ஸோ நான் அங்கேயும் மிஸ் பண்ணி இங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குன்னா யூ ஸ்டார்ட் வித் தட், அவ்வளோதான். ஸோ இது ஃப்ரீ தானே, ஸோ நான் இங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்க வேணாம். யூஸ்வலி இப்போது கவர்மெண்ட்டோட கோச்சிங்லாம் வந்துட்டு நமக்கு செப்டம்பர் or அக்டோபரில் தான் என்ட்ரன்ஸே நடக்கும். அண்ட் அது முடிச்சுட்டு கோச்சிங் வந்துட்டு நவம்பர் end or டிசம்பர் அட்டெம்ப்ஸ் ஜனவரியில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ நீங்கள் ஜனவரி வரைக்கும் படிக்காமல் இருக்க முடியுமானா ஆப்வியஸ்லி முடியாது. அண்ட் அந்த சீட்டுமே மொத்தம் 200 பேருக்கு தான் கவர்மெண்ட் கோச்சிங் சென்டரில் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 200ல் நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிறதுக்கான கேரண்டி வாரண்டிலாம் இங்கே கொடுக்கறதுக்கு வழி கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணிடுவேன், நான் அதில் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் யூ மே வெயிட்.
இல்லைக்கா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு எது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது ப்ளஸ் எனக்கு இது வந்து கரெக்டாக ஆகும்னு தோணுதுன்னா அதுக்கு நீங்கள் போக. அகைன் அண்ட் அகைன் ஐ எம் சேயிங் இந்த கோச்சிங் சென்டர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் ப்ரிஃபரிங் யூ எனி கோச்சிங் சென்டர்ஸ். ஐ டிட் நாட் மென்ஷன் ஈவன் அ நேம் இன் திஸ் கோச்சிங் சென்டர் பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு கோச்சிங் சென்டருக்கு போகும்போதும் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு மச் யூ டேக் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் ரேதர் தேன் வாட் த இன்ஸ்டியூட் கிவ்ஸ் யூ. ஸோ அவங்க உங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் நடத்துகிற மாதிரியான காமன் கிளாஸஸ் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதை தாண்டி நீங்கள் எஃபர்ட் போட்டு அதை படிக்க உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாத்தையும் எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சும்மா நானும் கிளாஸ் போனேன், நானும் வந்தேன், நானும் படித்தேன் அப்படிங்கிறத தாண்டி எத்தனை வாட்டி நீங்கள் பேக்கப்பில் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுக்குறீங்களோ அவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு உங்கள் படிப்புலேயும் வந்துக்கும், அந்த இன்ஸ்டியூட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதனால் பேட்சஸ்க்கு நீங்கள் அவசரப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி ஓகேக்கா, இப்போ நான் எந்த டைமில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் பி டூ ஏர்லி, அதே நேரத்தில் டோன்ட் மேக் இட் சோ லேட். ஸோ நாளைக்கே நான் வந்துட்டு காசு கட்டணும் அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது அவசியம் கிடையாது. தேர் ஆர் மல்டிபிள் ஆஃபர்ஸ், நான் இல்லைன்னே சொல்லலை. நீங்கள் மே 31க்குள்ளே ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 கம்மியாக இருக்கும். நீங்கள் ஜூன் 15க்குள்ளே ஃபீ பே பண்ணிங்கன்னா 3000 உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். மொத்தமாக நீங்கள் 1.5 லட்ச ரூபா ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் அல்டிமேட்லி நீங்கள் ஐயோ அப்படின்னு பதட்டப்பட்டு போயிட்டு அந்த மொத்த காசையும் கட்டணும்னு அவசியம் கிடையாது. யூ டேக் யூர் டைம், யூ அனலைஸ் வெதர் தட் இன்ஸ்டியூட் இஸ் ஃபார் யூ. அட் டைம்ஸ் அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக சில கோர்சஸ் கொடுப்பாங்க. மேபி 1 or 2 கான்டாக்ட் கிளாஸஸ் மொத்தமாக ஃப்ரீயாக இருக்கும். ஆன்லைனில் மேபி ஓரியன்டேஷன் ஏதாவது நடத்தலாம். ஸோ அதெல்லாம் நடத்தி அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபீ பே பண்ணால் போதும். அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த பேட்சை விட்டால் அடுத்த ஒரு பேட்ச் இருக்காங்கிறத நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபீ பே பண்ணுங்கள். நான் வந்துட்டு எடுப்பில் 1 லட்ச ரூபா நாளைக்கே கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பாசிபிளி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் டைமிங் ஜென்ரலி எப்படி நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ஜூன் ஆர் ஜூலை இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் லேட்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிசிஎம் பேட்ச் ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க. தட் வுட் பி யோர் ஐடியல் டைம். இல்லைக்கா எனக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் பேட்ச் வேணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட பேட்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் எல்லாத்தையுமே விடுறீங்க அப்படின்னாலும் செப்டம்பருக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்சுங்கிறது நிறைய இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வருஷம் ஜனவரியிலேருந்து கூட சில இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 months ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமேலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போல்லாம் இதுக்கான பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஐ வுட் ப்ரிஃபர் யூ டு கோ வித் எனி ஒன் ஆஃப் த 3 பேட்சஸ். ஐ டோன்ட் சே ஜூன்லேயே போய் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் ஜூன், ஜூலை, மேக்ஸிமம் ஆகஸ்ட்டை தாண்டி ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அவ்வளோலாம் கற்றுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட்டு நீங்கள் இப்போ ஜூன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ். சரி, அடுத்தது வந்துட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மெயின்ஸ் ஒன்லி பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. அண்ட் இப்போது உங்களுக்கு ஜூனில் ஒரு மெயின்ஸ் ஒன்லி பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதில் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் ஃபார் யூ. அது வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரிவிஷனுக்காக வேண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்சாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கான பேட்சாக கிடையாது. அதுக்கு போய்ட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே செப்டம்பர் ஆர் அக்டோபரில் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதில் வேணும்னா உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு 3 months லைக் ஒரு 100+ days நீங்கள் படித்ததுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி கிடச்சிதுன்னா மேபி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் யூ கேன் டேக் த கால். ஓகே, ஸோ இது வந்து மெயின்ஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கு மேலே மெயின்ஸுக்கு போகாதீங்க. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால மெயின்ஸ் பேட்சை அட் எனி காஸ்ட் அக்டோபரை தாண்டி உள்ள ஒரு நவம்பரோ டிசம்பர்லையோ ஜாயின் பண்ணுற மெயின்ஸ் பேட்சுக்கு போகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ஆப்ஷனல்ஸ். எங்கேயுமே ஆப்ஷனல்ஸ் ஜூன் ஜூலைலேயே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அது பேட்ச் 1ஆக தான் இருக்கும். ஐடியலி அக்டோபர் இல்லைனா நவம்பரில் தான் எல்லா இடங்கள்லையும் ஆப்ஷனல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன ஆப்ஷனலாக இருந்தாலும். ஸோ ஜூன் ஜூலைலேயே ஒரு ஆப்ஷனல் பேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் போய் சேராதீங்க சொல்லப்போனால். பிகாஸ் இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 monthsல உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருந்திருக்காது. யூபிஎஸ்சி பற்றியே கிளாரிட்டி இருக்காது. நீங்கள்
ஆப்ஷனல் எப்படி கிளாரிஃபைடாக இருந்திருப்பீங்க. ஸோ தேவையில்லை. நீங்கள் செப்டம்பர் அக்டோபர் இந்த டைம்லலாம் நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்ஸுக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஆப்ஷனலில் நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களே கால் பண்ணிடுவாங்க. ஓகே நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டே கால் பண்ணுவாங்க. ஸோ ஐடியலி அக்டோபர் ஆர் நவம்பரில் இருக்கக்கூடிய பேட்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆப்ஷனல்ஸ் வந்துட்டு நிறைய ஆப்ஷனல்ஸ் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும், ஃபெப்ரவரி ஆர் மார்ச்சில் முடியும். ஹார்ட்லி ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே ஆப்ஷனல் பேட்சஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு கமிங் டு டெஸ்ட் சீரிஸ் பேட்ச். ஸோ டெஸ்ட் சீரிஸ் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஆன்லைனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது 1 இயர் பிளான் ரொம்ப கிளாரிஃபைடாக இருக்குது, எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னா போடலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதையும் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். டெஸ்ட் சீரிஸ் பேட்ச்லாம் உங்களுக்கு தள்ளி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் ஜனவரியில் கூட டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் ஜான் வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ்க்கு போங்கன்னு நான் சொல்லலை, பட் ஜூன்லேயே போடணும்னு அவசியம் இல்லை. ஐடியலி சம்வேர் இன் பிட்வீன், மேபி அது ஆகஸ்டாவோ இல்லை செப்டம்பராவோ இல்லை அக்டோபராவோ இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏதோ பேட்சில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஐடியலி ஒரு 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வீக்லி 1 டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. இந்த டைம்லலாம் நீங்கள் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி 2 டெஸ்ட் வந்துடும். அப்போ சிலபஸ் முடிக்க முடியாது, பேக்கப் எடுக்க முடியாது. டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறதுனால மட்டும் நம்ம படிச்சுக்க மாட்டோம்ல. ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு அதில் எவ்வளோ கரெக்டாக இருந்தது எவ்வளோ தப்பாக இருந்ததுக்கு அந்த அனாலிசிஸுக்குலாம் உங்களுக்கு 1 வீக் டைம் இருந்தால் ரொம்ப ஐடியலி கரெக்டாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் ஆர் அக்டோபர் எனி டைம் இன் பிட்வீன் தீஸ் 3 மந்த்ஸ். ஸோ அப்போலேருந்து நீங்கள் உங்கள் பேட்சை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் வுட் பி அன் ஐடியல் டைம். அண்ட் ஜானுக்கு அப்போலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். உங்களாலேயே உங்களை வந்துட்டு செல்ஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணி திருத்திக்கவே முடியாது. ஸோ ஐடியலி திஸ் வுட் பி த கரெக்ட் டைம் ஃபார் prelims test series. Mains test series that completely depends on you. நீங்கள் சும்மா ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் உங்களுக்காகவே எழுதிட்டே இருங்க. ஈவன் நீங்கள் வந்து அக்டோபருக்கு மேலே ஏதாவது பேட்ச் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா மொத்தமாகவே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜூன் முடித்ததுலேருந்து எப்போ நீங்கள் உங்களோட ப்ரிலிம்ஸ் முடிக்கிறீங்களோ அதுக்கடுத்த 100 டேஸுக்குள்ளே ஒரு டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் இருக்கும் மெயின்ஸுக்கு. ஸோ அதாவது நான் சொல்கிறது 2021 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலி இண்டிவிஜுவல் கோர்ஸஸ்க்கு சொல்கிறேன். இதை தவிர கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ கம்ப்ளீட் கோர்ஸுக்கு நீங்கள் ஐடியலி ஜூன் ஆர் ஜூலை 2 பேட்ச் தான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. 1 இயர் 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸுக்கு. ஸோ ஜூனில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யார் டைமிங், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைமிங் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இன்ஸ்டியூட்ஸ் ஒர்க். அண்ட் எப்படி நீங்கள் இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க, அதை பாருங்கள், அது போதும். எப்பயுமே நாளைக்குள்ளே காசு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கம்மி அப்படின்னா அவசரப்பட்டு காசு கட்டிக்க வேணாம். பிகாஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் பிகினராக இல்லை 1 இயர் படிச்சிருக்கீங்களாங்கிறத வச்சே உங்களால் எல்லாமே சொல்ல முடியும். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பிகினராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவசரப்பட்டு எங்கேயுமே போயிட்டு லாக் ஆகிக்க வேணாம். உங்களுக்கு அது செட் ஆகுதாங்க அதை எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அங்கே கொடுக்குற ஓரியன்டேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்க. அண்ட் தென் யூ டிசைட் வேர் யூ ஆர் கோயிங். அண்ட் அல்டிமேட்லி இட் இஸ் யோர் டிட்டர்மினேஷன் தட் டிசைட்ஸ் யோர் டெஸ்டினேஷன். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டேன், நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன், அதனால நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. வாட் எவர் an institute does to you is just 20% and the remaining 80% comes from what you learn. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறத டே டு டே பேசிஸில் நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் இந்த ஜேர்னியை கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ have that in mind and all the very best. If you have any doubts, please do send me in the comments below, and if you people want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.